வணக்கம் ஜாமி. மூணாறிலிருந்து கோளாறான செய்திகளை வாசித்துக் கொண்டிருப்பது வஜக் வாஞ்சிநாதன். அரையாண்டு தேர்வு எழுத சென்ற அரைக்கிற்கன் விடிய கண் விழித்து எழுதிய பிட்டு பேப்பரை வீட்டில் வைத்துவிட்டு காலையில் வாங்க சொன்ன காய்கறி பேப்பர் லிஸ்டை கொண்டு வந்ததால் மனம் உடைந்த நிலையில் பூச்சி மருந்தை குடிப்பதற்காக சென்று விட்டார். ஐபோனில் பணம் எடுத்தவரை கைது செய்வதற்காக திறந்து கிடந்த கதவையும் மறந்து பாமூடு சுவரை கடந்து வந்து கைது செய்த காவலர்கள். கைது செய்து விசாரித்த பின்புதான் தெரிந்தது அது ஐபோனே கிடையாது. அங்கிட்டு ஓரமா கிடந்த கண்ணும் நோக்கியா கிளவி மண்டைய பாத்தியா என்ற அருமையான பாடலை பாடும் பொம்மை போன் என்று நாக்கால் மூக்கை நோண்டியபடி சத்தமில்லாமல் கடையை சாத்திக் கொண்டிருந்த கடைக்காரரை கண் நிமைக்கும் நேரத்தில் கடைக்காரரை கதற வைத்த பேய் பொம்மை. அமெரிக்காவில் வீசப்பட்ட மீன் குண்டானது அந்தமானை கடந்து ஆற்றூரில் அவுத்து போட்ட பாலத்தின் அடியில் துடுப்பில்லாமல் தூண்டில் போட்டுக் கொண்டிருந்த எச்சு துப்பி ஏகாம்பரத்தின் எலும்பை தாக்கி சென்றது. பட்டி பெட்டிக்குள் அடக்கமாக இருந்து கொண்டு பொண்டாட்டி வந்தவுடன் பூங்கத்தை கொடுக்க நினைத்த கணவன் கணவன் பெட்டிக்குள் படுத்து கிடப்பது தெரியாத மனைவி பார்சலை பிரிப்பதற்கு பட்டா கத்தியை பயன்படுத்தியதால் அட்டை பெட்டியுடன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்ட கணவன் அதாலம் கூறப்படுகிறது. வீடியோவை பார்த்துவிட்டு சிரிப்பே வரவில்லை என்றாலும் சிரிப்பது போல் நடித்ததற்கு கோடான கோடி நன்றிகள்.